எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. நம்ம பெர்சன்டேஜ்ல இருந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? பயிற்சி கணக்கில் பார்க்க போறோம். போன வாரம் இதே தான் நம்ம பெர்சன்டேஜ்ல இருந்து பயிற்சி கணக்கு உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நீங்க நிறைய பேர் செஞ்சு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸ்ல. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா? இப்போ தொடர்ச்சியா அந்த ஆன்சர் கரெக்டான நீங்க செக் பண்ணிக்கலாம் அந்த வீடியோ பார்த்து. ஓகேவா? நம்ம கணக்கு முக்கியம் பிகிலுங்கிற டாபிக் வந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு டாபிக்கே பார்த்துட்டு இருக்கோம். இதில் பெர்சன்டேஜ் பார்த்துட்டு இருக்கோம். இது எக்ஸசைஸ் நம்பர் 10. கணக்கு போலாமா? வாங்க. முதல் கணக்கு கவனிங்க. 1/3/4 என்பது எவ்வளவு சதவிகிதம் கேட்டிருக்கான். ஒரு நம்பரை சதவிகிதமா மாற்றணும். சரியா? முதல்ல இது கலப்பு பின்னமா இருக்கு. இது தகா பின்னமா மாத்துவோம். ஓகேவா? 1/3/4. அப்போ 1 4. இது என்ன செய்வேன்? பெருக்குவேன், அப்புறம் கூட்டிக்குவேன். 1 4 4 3 7/4 அப்படின்னு எழுதிக்குவேன். சதவிகிதமா மாத்திரம்னா அப்படி நான் 100ஆல பெருக்கிடுவேன். அவ்வளவுதான் வேலை. சரிங்களா? அப்ப அடிச்சிங்கன்னா 1 4 4 25 4 100. ஓகேவா? அப்போ 7 × 25 எவ்வளோப்பா? 4 25 100, 3 25 75. ஓகேவா? அப்போ 175% அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். அப்ப நான் என்ன செய்வேன்? ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆன்சர் தான் இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நம்பரை சதவீதமா மாத்தணும் அப்படின்னா நம்ம ஈஸியா 100ஆல பிரிக்கிறோம். அதே மாதிரி தான் பின்னங்களா இருந்தாலும் நான் சதவீதமா மாத்தணும்னா 100ஆல பிரிக்கிறேன். ஓகேவா? முதல் சம் எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த சம் போலாம். கணக்கு கவனிங்க. ஒரு பொருளின் விலையானது 7/1/2%. நான் இதை 7.5 வச்சுக்கிறேன். ஓகேவா? 7.5% அதிகரித்துள்ளது. அதிகரித்த விலையானது 15 எனில் அந்த பொருளின் பழைய விலை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. நான் எப்பயுமே பொருளோட விலை எவ்வளவா இருக்கும்? 100ஆ தான் இருக்கும். அது 7.5 அதிகரிக்குது. நான் சதவிகிதம் அதிகரிக்குதுன்னா நான் என்ன செய்வேன்? 100ஓட கூட்டிக்குவேன். அதை 7.5 100ஓட கூட்டினோம்னா 107.5% வந்துடும். ஓகேவா? அப்ப எனக்கு 100ஆ இருக்கிறது எவ்வளவா இருக்கு? 107.5%. ஓகேவா? அதிகரித்த விலையானது 15. எவ்வளவு அதிகரிச்சிருக்குனாக்கா 7.5 தான் அதிகரிச்சிருக்கு. அந்த 7.5% தான் எனக்கு 15 ரூபா. பெர்சன்டேஜ் படி சதவிகிதப்படி 7.5, அமௌண்ட் படி பாத்தீங்கன்னா 15 ரூபா. எனக்கு என்ன கேட்டிருக்கான்? பழைய விலைன்னா என்னவா இருக்கும்? அது 100ஆ தானே இருந்திருக்கும். அப்ப 100 எவ்வளவு? அவ்வளவுதான் கணக்கு. ஓகேவா? இதை அடிச்சிருவோமா? 4 7.5 7.5 2 7.5 15 குறுக்க பிறக்கணும்னா எனக்கு என்ன கிடைக்கும்? பழைய விலை என்னவா இருக்கும்? 200ஆ இருக்கும். ஆன்சர் இருக்கா பாருங்க. ஆன்சர் இதோ இருக்கு. ஓகேவா? எழுதிக்கோங்க. நான் 3ஆம் கணக்கு போலாம்ப்பா. கணக்கு கவனிங்க. ஒரு தொழிற்சாலையில் ஆட்கள் பற்றாக்குறையால் உற்பத்தியானது 25% குறைகிறதுன்னு சொல்லிட்டான் அவனே. அப்ப குறைஞ்சிச்சுன்னா உற்பத்தி அதிகரிக்கணுமா? அப்ப நான் என்ன செய்யணும்னா ஆட்களை எவ்வளவு சதவீதம் உயர்த்தணும்னு சொல்லி கேட்டிருப்பான். ஓகேவா? நான் முதல்ல என்ன செய்வேன்னாக்க ஒரு வேல்யூ நமக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோமே, அந்த வேல்யூ குறையுது. அப்புறம் நான் என்ன செய்வேன்? ஒய் வேல்யூ அதிகரிக்க போறேன் அப்படி சொல்லியாச்சுனாவே ஒரு ஃபார்முலா இருக்கு, சொல்லி விட்டுருக்கேன். x டிவைடு 100 - x × 100%. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. எனக்கு முதல்ல குறையுது அப்படின்னு வார்த்தை வந்தா இங்க மைனஸ் வரணும். ஒருவேளை முதல்ல கூடுதுன்னு சொன்னா இங்க பிளஸ் வரணும். அதை படி தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? எக்ஸுங்கிறது எனக்கு இது 25% தான். அப்போ 25 டிவைடு 100 - 25 × 100%. ஓகேவா? சரி. அப்போ 25 டிவைடு 75 × 100. அப்போ 4 25 25, 3 25 75. இதை 100/3 நான் என்ன செய்வேன்? 33 1/3% அளிக்கலாமா? ஏன்னா 100/3ங்கிறது 33 3 99. மிச்சம் இருக்க 1 மேல கீழே அதே 3 எழுதிக்கிறேன். ஓகேவா? அப்ப 33 1/3% ஆன்சர் இருக்கிறது. ஓகேவா? எழுதிக்கோங்க. வணக்கம்ப்பா. நம்ம அடுத்த சம் போலாம். கணக்கு கவனிங்க. 2 எண்கள் முறையே 3வது எண்ணை விட 26 மற்றும் 5% அதிகமா இருக்கான். ரெண்டுமே எவ்வளவு இருக்கு? 26% 5% அதிகமா இருக்கு. அப்புறம் என்ன செய்வேன்? நான் முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் ABC 3 குறிச்சுக்குவேன். 3மே எனக்கு எப்பயுமே 100% இருந்திருக்கும். இப்ப கணக்கு வாசிக்கிறேன். 2 எண்கள் முறையே 3வது எண்ணை விட இப்போ ஓகேவா 26% மற்றும் 5% அதிகம். அப்ப நான் என்ன செய்வேன்? 100ஓட கூட்டணும்னா இதுல 26 கூட்டணும், இதுல ஒரு 5% கூட்டணும். ஓகேவா? கூட்டினா இது 126 வரும், இது 105 வரும். ஓகேவா? இப்ப கணக்கு வாசிங்க. எனில் முதல் எண்ணானது 2வது எண்ணில் அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? இந்த வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணில்னு வரும். ஓகேவா? எண்ணில்னா டிவைடு கீழே எழுதணும். அப்ப டிவைடு கீழே 2வது எண்ணில் முதல் எண் 126 எத்தனை சதவிகிதம்? இதான் முக்கியமான வார்த்தை. ஓகேவா? சரி, அடிக்குமா? 4 12 2 3 6 3 9 5 15 6 42 5 35 ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. அப்ப ஆன்சர் எனக்கு 120% 120% இருந்திருக்கும். சரியா? ஆன்சர் தான் 120%. ஓகேவா? எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. 3வது எண்ணை விட முதல் எண் 26, 2வது நம்பர் 5 கூடி இருக்கு. அப்ப 126 105. 2வது எண்ணில் அந்த வார்த்தை வந்ததுன்னா அது டிவைடு கீழே வந்துடணும், முதல் எண் மேல வந்துடணும். எத்தனை சதவிகிதம்? ஓகேவா?
எழுதிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம அடுத்த சம் போலாம். கணக்கு கவனிங்க. ஒருவர் தன்னோட வருமானத்துல 50% வாடகைக்கு செலவழிக்கிறாரு. ஓகேவா? அப்ப கண்டிப்பா 100ல இருந்து என்ன ஆயிருக்கும்? கழிஞ்சிருக்கும். அதே மாதிரி மீதி தொகையில 20%, அதுவும் 100 ரூபாயில கழிஞ்சிருக்கும். மீதி ரூபாயில 20%, அதுவும் 100 ரூபாயில கழிஞ்சிருக்கும். கணக்காக செலவழிக்கிறாரு. அப்புறம் அதே தொகையை நன்கொடையாகவும் கொடுக்குறாரு. கடைசியில் அவர்கிட்ட எவ்வளவு இருக்கான்? 4200 இருக்கும். அப்படின்னா அவரோட வருமானம் எவ்வளவு? எனக்கு வருமானம் என்ன செய்யாது, எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கேன். அதுக்கு முன்னாடி அந்த நான் எப்பயுமே ரூபாய் என்ன வச்சுக்கேன், 100ன்னு வச்சுக்கோனா 100%. அதுல இருந்து என்னவாகுது? முதல்ல ஒரு 50% குறையுது, அப்புறம் ஒரு 20% குறையுது, அப்புறம் ஒரு 25% குறையுது. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா குறையுது, சம்பளத்துல இருந்து கம்மியாகும்லப்பா. ஓகே, அப்ப என்ன செய்வேன்? 100ல இருந்து கழிச்சு விட்டுருவானா? அவ்வளவுதான் வேலை. நான் எக்ஸுங்கிறது எனக்கு தெரியாத அமௌண்ட், அது 100 நான் சொல்லிக்கிறேன். பெர்சன்டேஜ் படி 100ல இருந்து இதுக்குள்ள கம்மியாக போகுது, ஆனா அமௌண்ட் எனக்கு தெரியாது, அதனால எக்ஸ். ஓகேவா? இது 50 கழிச்சோம்னா 50 டிவைடு 100. 20ல இருந்து 100ல 20 போச்சுன்னா 80 டிவைடு 100. இது 75 டிவைடு 100. அப்படி கழிச்சோம்னா என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னா மீதி 4200 ரூபா இருக்கு. ஓகேவா? இப்போ என் சம்பளம் எவ்வளவு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சிம்பிளா அடிப்புமா. 3 25 75, 4 25 100, 4 2 8, I 2 10, இது 1/2. இது அப்படி கொடுக்க பிடிக்கலாமா? இது அடிக்கலாமா? 1 2 2 4. அதை அடிக்க முடியாது. இப்போ நல்லா கவனிங்க. எக்ஸ் வேணும்னா 4200 இன்ட்டு I 20 டிவைடு 3 2 6, 4 6 7 6 42. அப்ப 7 இன்ட்டு 4 14000 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் இருக்கா பாருங்க, ஆன்சர் இருக்கிறது. ஓகேவா? எழுதிக்கோங்க. நம்ம அடுத்த வருஷம் போலாம் பார்க்கப்பா. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 7000 இருக்கு. மக்கள் தொகை என்ன ஆகுதுன்னா முதல் வருஷம் 5 கூடுது, 2வது வருஷம் 10 கூடுது. கூடுதுனாவே நான் என்ன செய்வேன்? 100ல இருந்து கூட்டிக்குவேன். அப்ப மக்கள் தொகை எனக்கு 7000 இருந்துச்சு. முதல் வருஷம் 5%, அப்ப 105/100. 2வது வருஷம் 10%, அப்ப 110/100. கடைசியா மக்கள் தொகை என்னவா இருக்கும்? 2 ஆண்டுகளுக்கு பிறகு என்னவா இருக்குன்னு பார்க்க போறேன். ஓகேவா? சரி, இந்த 3 0வுக்கும் இந்த 0 அடிச்சோம்னா 10, இங்க ஒரு 0 அடிச்சு விட்டுருலாம். சரியா? இப்ப இதை 3யுமே பெருக்கிட்டோம்னா வேலை முடிஞ்சு. ஓகேவா? அப்ப 105 77 பெருக்கிறோமா? அப்போ ஒரு 105 77, 7 35, 4 7. அப்போ 5 8 10. அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 80 85. 2 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் எவ்வளவு இருக்குனாக்க 8085 இருக்கும். ஓகேவா? ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆன்சர் முதல் ஆப்ஷன் தான். ஓகேவா? எழுதிக்கோங்க. நாங்க நம்ம அடுத்த செம் போலாம். கணக்கு கவனிங்க. ஒரு பெண் தன்னிடம் உள்ள தொகையில் 69% செலவழித்து விட்டார். அப்ப அவர்கிட்ட எப்படி இருக்குன்னா 100% இருக்கும். அதுல 69 செலவழிச்சிட்டாங்க. அப்ப மீதம் எவ்வளவு இருக்கும்? 31% தான் இருந்திருக்கும். அவரிடம் மீதி தொகை 93. அப்ப மீதி தொகை நான் எவ்வளவு சொன்னேன்? 31%. பெர்சன்டேஜ் படி 31. பெர்சன்டேஜ் படி 31% தான் எனக்கு 93 ரூபா. ஓகேவா? அவரிடம் எவ்வளவு தொகை முதலில் இருந்தது? எவ்வளவு இருந்திருக்கு? 100 ரூபா இருந்திருக்குமா? அப்போ 100% எவ்வளவு? ரொம்ப ஈஸி தான். 1 31 31, 3 31 93. இதை கொடுக்க பிரிக்கிட்டோம்னா என்ன வந்துடும்? ஆன்சரு 300ன்னு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிடும். ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் இருக்கு, எழுதிக்கோங்க. வாங்கப்பா நம்ம அடுத்த சம் போலாம். நல்ல கவனிங்க, முக்கியமான கணக்கு. ஒரு மாணவர் தேர்வில் 35% மதிப்பெண் பெற்று 40 மதிப்பெண்களை தவறுகிறான், தோல்வி அடைகிறார். மற்றொரு மாணவர் 60% மதிப்பெண்ணை பெற்று தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 35 அதிகமாக பெறுகிறார். அப்படின்னா தேர்வில் மொத்த மதிப்பெண் என்ன? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் 35% எடுத்து 40 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன். எனக்கு எப்படி சொல்லுவாங்கன்னாக்கா, இப்போ நம்ம 30 மார்க் எடுத்தா என்ன சொல்லுவாங்க? 35 மார்க் எடுக்க வேண்டிய நீ 30 மார்க் எடுத்ததுனால 5 மார்க்ல ஃபெயில் ஆயிட்ட. ஓகேவா? 30% எடுத்து 5 மார்க்ல ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? 35% எடுத்திருந்தா நான் பாஸ் மார்க் ஆயிருப்பேனா? அவ்வளவுதான். அதே கான்செப்ட் தான் இதுல. 35%ஓட ஒரு 40 மார்க்கை கூட்டிட்டோம்னா, 35%ஓட ஒரு 40 மார்க்கை கூட்டிட்டோம்னா நான் பாஸ் ஆயிப்பேனா? ஓகே, அடுத்த என்ன படிங்க. மற்றொரு மாணவர் 60% மதிப்பெண்ணை பெற்று 60% வாங்கி தேர்ச்சி மதிப்பெண்ணை விட 35 அதிகமா வாங்கியிருக்கானா. அப்ப 60 வாங்கினதுனால பாஸ் மார்க்கை தாண்டிட்டான். அப்ப அந்த 35 கழிச்சிட்டோம்னா கரெக்டான பார்டர் மார்க்ல இருப்பானா? அவ்வளவுதான் வேலை. -35. ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சு. ஓகேவா? சரி, இது மார்க்கு, இதுவும் மார்க் தான். ஓகேவா? இதை நான் என்ன செய்வேன்? கழிப்பேனா? 60 35 கழிப்பேன். கழிச்சா எவ்வளவு வருது? ஒரு 5 ஒரு 20, அப்போ 25%. இந்த 40 5ஓட கூட்டு 40ங்கிறதுக்கு -35 இங்க போனா பிளஸ் ஆயிடும். அப்ப 75 மார்க். எனக்கு 25% தான் 75 மார்க். மார்க் எவ்வளவு வைப்பாங்க நமக்கு? 100% வைப்பாங்களா? அப்ப 100% எவ்வளவு? ஓகேவா? 1 25 25, 3 25 75. குறுக்க பிரிக்கினீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? அப்ப மொத்தம் டோட்டல் மார்க் எவ்வளவு வச்சிருக்காங்க? 300க்கு தான் எக்ஸாமே வச்சிருக்காங்க. ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? எழுதிக்கோங்க.
இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பெர்சன்டேஜ் உள்ள கணக்குப்பா. இதோட தொடர்ச்சியா திசைகள் கணக்கு இருக்கு. ஓகேவா? அது அடுத்த வீடியோல இருக்கும் உங்களுக்கு. அதையும் தொடர்ச்சியா பாருங்க. எங்களோட சாந்தி ஐஏஎஸ் அகாடமியில இணைந்திருக்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேர்வில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள்.